நிச்சயம் பவித்ரா. சென்னை ஆர்கே நகர் காவல் நிலையத்தில் ஆசன வாயுவில் தாக்கிய நிலையில் மகனை தண்ணீர் காட்டவில்லை என ஆட்டோ ஓட்டுநரின் தாய் காவல் நிலையம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டுள்ளார். சென்னையில் மற்றொரு சாத்தான்குளம் சம்பவமானது தற்போது அந்த பகுதியில் நடந்ததாக அந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர். வட சென்னை கொருக்குப்பேட்டை பகுதியில் சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் மோகன். இவர் நேற்று இரவு தனது வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த போது மற்றொரு ஆட்டோ ஓட்டுநரான யுவராஜ் என்பவர் தனது தோழியோடு பேசி சண்டையிட்டுள்ளார். இதை தட்டி கேட்ட மோகனிடம் யுவராஜ் வாக்குவாதம் செய்யவே ஒரு கட்டத்தில் இருவருக்கும் கைகலப்பானது. பீர் பாட்டிலை எடுத்து யுவராஜ் தாக்க வருவதும் அருகாமையில் இருந்த சிசிடிவி காட்சியில் பதிவாகியுள்ளது. இதையடுத்து தகராறில் இருந்து வந்த ஆர்கே நகர் போலீசார் மோகனையும் யுவராஜையும் காவல் நிலையம் அழைத்து சென்றுள்ளனர். ஏன் என்னை காவல் நிலையம் அழைத்து சென்றீர்கள் என மோகன் போலீசாரிடம் வாக்குவாதம் செய்யவே யுவராஜிடம் புகாரை பெற்றுக்கொண்டு மோகனை எதிர்த்து பேசிய காரணத்தினால் போலீசார் கூட்டமாக சேர்ந்து தாக்கியுள்ளனர். இது தொடர்பாக மோகனின் தாயார் கூறும்போது தனது மகனை போலீசார் அழைத்து சென்று தாக்கிவிட்டு பின்னர் வீட்டிற்கு அழைத்து செல்லுமாறு கூறியதாகவும், அப்போது போலீசார் முன்னிலேயே தனது மகன் போலீசார் தம்மை கொடூரமாக தாக்கியதாகவும் ஆசன வாயில் பைப்பை விட்டு ரத்தம் வெளியேறும் வரை அடித்ததாகவும் கூறியிருக்கிறார். இதனால் தம் அரசு மருத்துவமனைக்கு ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் ஓபி சீட்டு போடும் இடத்தில் மருத்துவமனை ஓபி சீட்டு போட்டு மருத்துவமனையில் அனுமதிக்க இருந்த போது கும்பலாக வந்த போலீசார் தனது மகன் காவல் நிலையத்தில் இருந்து தப்பி ஓடி வந்து விட்டதாகவும் மருத்துவர்களிடம் கூறிவிட்டு ஓபி சீட்டை கிழித்து எறிந்துவிட்டு தீவிரவாதியை போல் அழைத்து சென்றப்பட்டதாகவும், தற்போது வரை தன் மகனை கண்ணில் காட்டாமல் சிறையில் அடைக்க வேண்டும் என ஆதார் கார்டை கொண்டு வா என்று மட்டுமே தகவல் தெரிவித்ததாகவும் என கண்ணீர் மல்க கூறியிருக்கிறார். மோகன் மீது ஆர்கே நகர் போலீசார் நடத்திய தாக்குதல் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சாத்தான்குளம் சம்பவத்தை நினைவுபடுத்துவதாகவும் உள்ளதாக கூறப்படுகிறது. காவல் நிலையம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டவர்களை போலீசார் காவல் நிலையத்துக்குள் அழைத்து சென்று விசாரணை மற்றும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். பவித்ரா, தன் மகனை கொடூரமாக தாக்கியதாக காவலர்கள் மீது அவரது தாய் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். என் பையனை அடிச்சு இட்டுன்னு வந்தாங்க சார் ஸ்டேஷனாண்ட. நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். நேரம் இங்க உன் பையனை பிடிச்சுன்னு போனாங்கன்னு சொல்லிட்டு இங்க வந்து கேட்டேன் சார். என்ன சார் அப்படின்னா, உன் பையன் எங்களே வந்து அதிகாரப்பூர்வமா பேசுவான், நாங்க விடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு என் கண்ணாட்டுல சார் உள்ள இட்டுன்னு போயிட்டு அவ்வளவு அடி அடிச்சிருக்கிறாங்க சார். பாத்ரூம் போற இடத்துல அடிச்சுக்காங்க, லெட்டின் போற இடத்துல இதை வச்சு குட்டி இருக்கிறாங்க சார். ரத்தமா வருதுன்னு சொல்லி சொன்னாங்க சார். எதிர்க்க வரும்போது என்னை கையெழுத்து போட்டு இட்னு போன்னு சொன்னாங்க. நான் இட்னு போனப்போ வழியில வரும்போது இதெல்லாம் சொன்னாங்கம்மா, பூட்ஸ் காலால எட்டி நெஞ்சில வச்சாங்கம்மா, என்னால மூச்சு கூட விட முடியலம்மா அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி வான ஆஸ்பத்திரிக்கு இட்னு போனா பிரைவேட் ஆஸ்பத்திரி எல்லாமே மூடி இருந்தது சார். 12:50 எல்லாமே மூடி இருந்தது. நான் என்ன பண்ணேன், சரி வான ஸ்டான்லிக்கு போலாம், தண்ணி அடிச்சிட்டு இருக்கிற, தண்ணி அடிச்சாலே இது பண்ணிதான் இருப்பாங்க, நான் வந்து அங்க இட்னு போறேன்டா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஸ்டான்லிக்கு இட்னு போயிட்டு ஓபி சீட்டு தான் சார் வாங்கினேன். தீவிரவாதி அடிச்சு இழுத்துன்னு வர மாதிரி இழுத்துன்னு வந்தாங்க. அக்யூஸ் தப்பிச்சு வந்துட்டான்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அவன் தப்பிச்சு வந்துட்டான்னு எப்படி சார் நான் சொன்னான்? தப்பிச்சு வந்தா வேற எங்கன்னா ஓட வேண்டியதானே? ஏன் சார் அவன் ஆஸ்பத்திரி